ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. அதாவது விவசாயிகள் அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பண்ணி அந்த நம்பர் வந்தவங்க மீதி ஏதாச்சும் நீங்கள் லேண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதா தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழ்நாடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி போர்ட்டல் மூலமாக எப்படி நம்ம திரும்ப ஒரு லேண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறது அதை குறித்து ஒரு பிபிடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது ஏற்கனவே விவசாய அடையாள எண் வழங்கப்பட்ட விவசாயியின் நில விவரங்களை இணைக்கும் வழிமுறையை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த அக்ரி ஸ்டாக் மூலமாக அடையாள எண் வழங்கப்பட்டு அவங்களுடைய நிலவரத்தை எப்படி இணைக்கிறது அதுக்கான வழிமுறையை கொடுத்துருக்காங்க சிஎஸ்சி லாகின் மூலமாக. ஸோ அப்டேட் ஃபார்மர் ரெக்கார்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷனை கவனிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே பதிவு செய்து விவசாயி அடையாள எண் பெற்ற விவசாயிகள் மட்டுமே அவருடைய மற்ற நிலங்களின் விவரங்களை இணைக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பதிவு பண்ணி அந்த நம்பர் வந்திருக்கணும். ஸோ வந்திருக்கோம் மட்டும்தான் இப்போ வேறு லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது விவசாயி அவருடைய பெயரில் பட்டா மாற்றம் செய்திருந்தாலும் மட்டுமே இந்த பதிவு செய்யலும். விவசாயியின் ஆதாரின் இந்த பதிவிற்கு கட்டாயம். ஒரு விவசாயி ஒரு கிராமத்தில் உள்ள நில விவரங்களை புதுப்பித்து அது முடிவடைந்தால் மட்டுமே அடுத்த கிராமத்தில் உள்ள நில விவரங்களை அந்த கிராமத்தில் இணைக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விவசாயியின் ஆதார் உள்ள முகவரி எந்த கிராமத்தில் இருந்தாலும் ஸோ நிலம் நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல அக்ரி ஸ்டாக் வெப்சைட்டில் போயிட்டு சிஎஸ்சி லாகின் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு புதுசாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்மர் டீட்டெயில்ஸ் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அக்ரி ஸ்டாக்கில் பதிவு பண்ணி உங்களுக்கு ஸோ அந்த அப்ரூவ்ட் ஆகி நம்பர் வந்துருச்சு. இப்போ நான் வேறு ஒரு லேண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண போகிறவங்க மட்டும் இந்த அப்டேட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் ஓடிபி கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அதாவது ஆல்ரெடி கொடுத்த மொபைல் நம்பர் இருக்குது. அதேமாரி நீங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா வேறு ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துக்கும் நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேண்ட் ஓனர்ஷிப் மற்றும் லேண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன லேண்ட் ஆட் பண்ணீங்களோ எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் புதுசாக லேண்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் நியூ லேண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து வேறு ஒரு ஊரில் லேண்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு புதுசாக இருக்க சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு அந்த ஃபார்மர் நேம் காமிக்கும். உங்கள் நேமை கொடுத்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சப்மிட் ஆகிடுங்க. ஸோ ஒன்ஸ் ஒன் பைனா நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அப்டேட் ரெக்வெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கான இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் கொடுத்துறாங்க அப்படின்னா வேறு ஒரு ஊரில் லேண்ட் இருக்குன்னா நீங்கள் திரும்ப அப்டேட் பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும். அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக சிஎஸ்சி மூலமாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.